அலைன்ஸ் ப்ளூ இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2018-2019 பெஸ்ட் ப்ரோக்கரேஜ் அவார்டு வாங்கியிருக்கு. இதில் ஈக்விட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ், கமோடிட்டிஸ், கரன்சி, டெபாசிட்டரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் இருக்குது. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. So it's gone, now we both moved on. Oh, that's la la life, that's la la life. Baby, let it be, enjoy the memory. Oh, that's la la life, that's la la life. Hi friends, welcome to Ganesh Tech. நான் உங்க Ganesh. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து எப்படி பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த பிசியில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஃபயரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிசிக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டாக்ஸை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம பிசிக்குள்ளே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. ஒரு நிமிஷங்க, நான் க்ரோம் ப்ரௌசர் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வெர்ஷன் உங்கள் பிசின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃபைல் டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால நான் இப்போ டவுன்லோட் பண்ணல, கேன்சல் கொடுத்துட்டேன். நான் பேக் வரேன். இப்போ இது டவுன்லோட் ஆகி முடித்த உடனே மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ண இப்படி தான் ஆகும். ஒரு 500 MB கிட்ட கேட்கும். அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுக்குங்க. இன்ஸ்டால் ஆகும். 500 MB இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் கூகுள் ப்ளே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு மொபைல் ஆண்ட்ராய்டு டிவைஸ் மாதிரி ஆயிரும். அதில் வந்து எப்பயும் போல் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் எப்படி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்களோ, அதாவது உங்கள் மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய கேம்ஸும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்க்கணும். அதனால் நான் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ள என்ட்ரு ஆகுது. நீங்கள் வந்து மொபைலில் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசியில் வந்து கெஸ்ட் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி விளையாண்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எமுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பேன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெஸ்ட் அக்கௌண்ட்டில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மொபைலில் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இதிலே விளையாட ஆரம்பிச்சிடலாம் டேரெக்டாக. அதனால் ஃபஸ்ட்டு கெஸ்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கெஸ்ட் அக்கௌண்ட்டில் தான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சிலதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேட்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது கேம் விளையாட. ஒரு 4 GB ரேம் உங்களுக்கு பிசி இருந்தாலே இது நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 வீக் நீங்கள் நல்லாவே தொடர்ந்து விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிசியில் விளையாட ஆரம்பிச்சிடலாம். பிசியில் விளையாண்டா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா, உங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் எல்லாம் நிறைய பேர் பிசி விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 1 வீக் இப்போ நீங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் எப்படி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணும்போது விளையாண்டுருப்பீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போக போக ப்ராக்டிஸ் எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும்.
கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு அந்தளவு வரல. ஷூட்டிங்னா பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் கண்ட்ரோல் தான் ஷூட்டிங் ஃபுல்லாக. எங்கிட்ட இருக்கிறது கேமிங் மவுஸ், கேமிங் கீபோர்டு எதுவுமே இல்லை. நான் நார்மல் பேசிக் மவுஸ் கீபோர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அன்பாக்சிங்லேயே போட்டிருப்பேன், பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பிசி அன்பாக்சிங் வீடியோ, பிசி பில்ட் வீடியோவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளஸ் ஐ பட்டன்லையும் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் வியூஸ் வந்து ஏற்றி விட்ருங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 6200 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.